வணக்கம் என் சகோதர சகோதரிகளே மற்றும் என் தமிழ் உறவுகளே. நான் ஏஆர் தினோஜன். இன்றைய தினம் நாங்கள் முக்கியமான விடயம் ஒன்றை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதாவது உலகளாவிய ரீதியிலே மிகப்பெரிய ஒரு போர் சூழல் ஒன்று நிலவி வந்து கொண்டிருந்தது. அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான ஒரு போர் சூழல் ஒன்று நடைபெற்று வந்திருந்தது. இந்த போர் சூழல் வந்து முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக ஒரு அமைதி ஒப்பந்தம் ஒன்று ஒரு ஏற்பாடுகள் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்பாடு வந்து உலகளாவிய ரீதியில அனைத்து மக்களுக்கும் அனைத்து நாடுகளுக்குமே ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விடயமாக தான் இருக்குது. ஏனென்றால் இந்த போர் நிமித்தம் காரணமாக கிட்டத்தட்ட உலக சந்தை மதிப்பில் வந்து எண்ணெய் வியாபாரம் வந்து மிகவும் எண்ணெயினுடைய விலைகள் வந்து அதிகரிச்சிருந்தது. அதனால பெரிய சிக்கல்களை வந்து எங்களுடைய மக்கள் வந்து சந்திச்சிருந்தன. இது ஒரு புறம் இருக்க, இந்த போர் ஒப்பந்தத்துல வந்து முக்கியமான விடயங்கள் சிலது வந்து கதைக்கப்பட்டிருக்குது. முதலே இந்த ஒரு கடகாலத்துக்கு முதலே இந்த போர் ஒப்பந்தம் நடைபெறுவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி வந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருந்தவர் உங்களுக்கு தெரிந்திருக்கும். குறிப்பாக வந்து நாங்கள் இந்த போரை வந்து நிறைவுக்கு கொண்டு வரத்துக்கும் இதுக்கு ஒத்துழைத்த நாடுகள் அல்லது ஒத்துழைத்த நபர்கள் அனைவருக்குமே நன்றி என்ற ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருந்தவர். இது ஒரு புறம் இருக்க, ஒரு இரண்டு நாடுகளுக்கு இடையில போர் நடக்குது. அப்போ ஒரு நாட்டு ஜனாதிபதி வந்து இதை சொல்லியிருக்கிறார் என்றால் மற்ற நாடும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த ஒப்பந்த நிகழ்வு வந்து நடைபெறும். அப்படி இருக்கிறதுக்கான இப்ப வந்து ஈரான் அரசும் வந்து உத்தியோகபூர்வம் வந்து அந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறோம். இந்த போர் ஒப்பந்தம் வந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து நடைபெற இருக்கிறதாக வந்து உத்தியோகபூர்வமா அறிவித்திருக்கிறோம். இது மட்டும் இல்லாத ஈரான் இராணுவ படைக்கு கிடைத்த வெற்றி இது என்ற ஒரு கருத்தையும் வந்து அவங்களோட தரப்புல வந்து சொல்லியிருக்கணும். மத்தியஸ்தான நாடுகளான பாகிஸ்தான், கட்டார் போன்ற நாடுகளும் இதை உத்தியோகபூர்வமா அறிவித்திருக்கணும். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துல வந்து முக்கியமான விடயங்கள் வந்து இதுல சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது விடயம் வந்து ஹோர்மோஸ் நீரினை இருக்குதானே, அந்த நீரினை வந்து திறக்கப்படும் என்றது வந்து சொல்லப்பட்டிருக்குது. இரண்டாவது விடயம் வந்து இப்ப போர் நடக்கிற நேரங்களில் வந்து ஈரானுடைய துறைமுகங்களை வந்து முற்றுகையிட்டு இருந்தது அமெரிக்க இராணுவம். அப்ப இந்த அமெரிக்க இராணுவம் வந்து இந்த முற்றுகைகளை வந்து நீக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் வந்து அதுல வந்து சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான விடயம் வந்து கூறப்பட்டிருக்குது. என்னன்னு சொன்னால், ஈரானுடைய அணு ஆயுத தயாரிப்பு வந்து முற்றிலும் நிறுத்தப்படும் என்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்குது. இப்படி இந்த சமாதான ஒப்பந்தத்தை பற்றி பேசி கொண்டிருக்க இந்த நிலவரத்துல வந்து இந்த பிரச்சனை இஸ்ரேலுக்கு வந்து பிடிக்கல. இஸ்ரேல் வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில இருந்திருக்குது. இப்ப சமாதானத்தை பற்றி இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தையில இருக்க இஸ்ரேல் வந்து மீண்டும் ஒரு சலசலப்பான விடயத்தை வந்து செய்திருக்குது. அது என்னன்னு சொன்னால், பெயரூட் என்ற நகரத்துல வந்து மீண்டும் ஒரு தாக்குதலை வந்து ஏற்படுத்தி இருக்குது இஸ்ரேல். இப்ப இந்த தாக்குதல் மூலம் என்ன விடயம் வந்து தெரிய வருது என்று சொன்னால், இப்ப இரண்டு நாடுகளும் வந்து அமைதிக்கான ஒப்பந்தத்தை வந்து கதைச்சு கொண்டிருக்க இஸ்ரேல் வந்து புதிதாக இப்படியான ஒரு விடயங்களை செய்ய இது என்ன நடக்கும், இது இந்த ஒப்பந்தத்தை குழப்புற மாதிரியான விஷயங்களா இருக்குது. ஏன்னு சொன்னால், இந்த இஸ்ரேல் வந்து இந்த ஒப்பந்தத்தை வந்து ஏற்றுக்கொள்ளல. ஆகையால தான் இப்படியான சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து இஸ்ரேல் உருவாக்கி கொண்டு இருக்குது. இப்படியான தகவல்கள் ஒரு பக்கம் இருக்க, இன்னும் ஒரு விடயம் ஒன்று நடந்திருக்குது. என்னன்னு சொன்னால், அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு விமானம் ஒன்று, போர் விமானம் ஒன்று விபத்துக்கு உள்ளாகி இருக்குது. இந்த விமானம் வந்து கலிபோர்னியாவில் விபத்துக்கு உள்ளாகி இருக்குன்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக காணப்பட்டு கொண்டிருக்குது. இந்த விமானம் வந்து கிட்டத்தட்ட 1955 அமெரிக்க இராணுவ படைக்காக இந்த விமானம் பயணத்தை ஆரம்பிச்சது என்ற ஒரு விடயமும் இதுல வந்து குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்குது. என்னன்னு சொன்னால், இது ஒரு மிகவும் பழமையான ஒரு விமானம் தான். ஆகையாலும் இது ஒரு பெரிய விமானம். கிட்டத்தட்ட 14,000 கிலோமீட்டர் வரை இந்த விமானம் சென்று ஒரு போரை நடத்தக்கூடிய ஒரு விமானம் தான் என்றும் இந்த விமானத்தினுடைய சிறப்பியல்பாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 14,000 கிலோமீட்டர் என்றால் நீங்க நினைக்கணும் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு போர் விமானம் என்று. கிட்டத்தட்ட இந்த விமானத்துல வந்து அணுகுண்டை வந்து ஏற்றிக்கொண்டு செல்லலாம், அல்லது அணுகுண்டை ஏற்றிக்கொண்டு போய் போர் செய்யக்கூடிய ஒரு பெரிய விமானம், அவ்வளவு பெரிய விமானமா வந்து இந்த விமானம் இருந்திருக்குது. இது கலிபோர்னியாவில் விபத்துக்குள்ளாயிருக்குது. இது வந்து எப்படி விபத்துக்குள்ளாயிருக்குன்னு சொன்னால், இப்போ போருக்கு போய்க்கையோ அல்லது வந்து ஒரு போர் நடவடிக்கைகளுக்காக வந்து இது விபத்துக்குள்ளாகல, இது ஒரு பயிற்சி நடவடிக்கையை மேற்கொள்ள விபத்துக்குள்ளாகி இருக்கின்ற ஒரு தகவல் வந்து கசிந்து இருக்குது.
இதுல வந்து கிட்டத்தட்ட 8 பேர் வந்து பயணித்ததாகவும் சொல்லப்படுது. இந்த 8 பேர் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற ஒரு கருத்தை வந்து சமூக ஊடகங்கள் வந்து வெளியில சொல்லியிருக்கிறோம். இப்படியான பொது விடயங்களை தான் நாங்கள் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். இன்னும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் AR தினோஜன்.